வரியா? ஏய் ஏய் like to dance? ஏய் பப்பாளி வரியா? Come on man, come on. இப்ப தலைவன் தாளிக்கிறான் பாரு. ஏய் அக்கே ஏய் இக்கே ஏய் ஏய் அப்படி வா அங்க புடி ஏய் ஏய் புடி ஏய் ஏய் இந்தா 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 ஏய் 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 நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுதுக்கு எனக்கு குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லையே. நிறுத்துங்கடா, எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாவது கால் எடுத்து உள்ள வச்சுங்க ஷூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம்னு சொல்றாரு, புரோட்டா கிட்ட சொல்ல போறாரா? அவரு நம்மளதான் சொல்றாங்க. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கிலாம் இருக்கு, தோட்டாதான் இல்ல. வெத்து வேட்டா. இத பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன் தான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். நீ என்னடனா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர. இப்ப நாங்க என்ன பெருசா தப்போட்டான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம்பு வச்சோமா? தாத்தா, நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல, தெரிஞ்ச என்னையே அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம், அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே? அத போய் தடுக்கிறீங்க. என்ன தத்துவம் என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா. ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருங்கடா, உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ள தான் சரி. அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும், பாத்துக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா, இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷ் மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிருவோம். வாங்க மாப்பிள்ள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? ஏய், குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன்னு சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான். பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடடடடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள்ளை, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ, இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா, என்னை விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடடடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா. போய் குடி. பேரனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்தருக்கான செம்பரியாடு தலைய அவன் சுத்த பேட் ஃபாலோவா இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண், தீவிரமா சிந்திக்கிற?
ஒண்ணு இல்ல, ஆ. நம்மள திருத்துறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு. ஆ. அந்தால சரியான லொல்லு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டு லொல்லு எங்க வீட்டு லொல்லா? உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்கால முக்கா புள்ள லைலா ஓ லோலோ. என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது? தாப்பா போடலையா? ஒருவேளை செம்பரியாடு கம்மியா? வெயிட்யா வெயிட். தள்ளுங்க. ஆ, நல்லா தள்ளுங்க. உறங்க. உறங்குண்ணா. ஓ பாத்தியாப்பா, நான் சொல்லல. மாம், மாப்பிள, இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன நம்பலையல்ல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறத உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட்யா. ஹலோ, யாரு? சதாவா? என்னது சதாவா? சதா முசேன தேட சாட்டா கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் எல்லாம் பின்வாங்கிட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அத ஃபாலோ பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பீங்களே. அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள, சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. அடடடடடடடா, கட்டாயி போச்சு. ஓ வெயிட்டியா. ஹாய் ஜாக்கி. சாக்கியா? ஜாக்கி சான்றா, அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல. மாப்பிளைக்கு தெரியும், உனக்கு தெரியாதுடா. ஜாக்கி, என்ன உங்க படம் சரியா போகலையாமே? நான் சொன்ன மாதிரி போயிட்டு ஃபாலோ பண்ணலையா? ஆட போப்பா, ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிக்க சொன்னேன். எங்க ஊர் டிவி சீரியல்ல அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதையே பிக்கப் பண்ணிக்க. மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றாரா, கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கட்டா இருக்குமே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு தான் நினைச்சீங்க? செல்லுல தான். செல்லு? பின்ன உங்க தாத்தம் பல்லா? ஆட, அது டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உட்டார கடி பண்றேன். ஏமாம், நீங்க துபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே? லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்ட்டி என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பணம் ஏன் பணம். ஏய் மாப்ளை, மாமா வாங்க வாங்க உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? அதெல்லாம் இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பொண்ணா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாளே. அப்படியா மாம்? இந்த பொண்ணு எப்படியாவது நான் பார்க்கணும். ஓ, டிவியில பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும்? நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். டன் டன். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இந்த சோபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி ஏய், நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. சட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அடடடடடடா, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். தீர்காயுசு. எப்படி? அடடடடடா, மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்னு இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச? தாத்தா, யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. டேய் தள்ளுங்கடா. டேய் 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 டேய், எங்க போறீங்க? எங்கடா வெட்டல போறீங்க? காணோம். டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் 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 டேய். ஐயோ, டேய் வந்தேடா கருமாமி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹாய் ஹாய். ஐயோ மாமா, என்ன பார்த்து பயப்படுற?
இல்ல நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து பிளாக் கார்டா?